பரத்தில் இருக்கிற பிதா உண்டு பண்ணி கொடுக்கணும்னா பூமியில ஒருமனப்படணும். பேதுருவுக்கு சொன்னார்ல, பூலோகத்துல எதை கட்டுறியோ பரலோகத்துல அது கட்டப்பட்டிருக்கும், நீ அங்க எதை கட்ட விழுக்கிறியோ அது இங்கே கட்ட விழுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு நிறைய அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, வாங்கி இருக்கிற நான் எடுத்துக்கொண்டு போய் அதை செயல்படுத்தணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். இப்படி பரத்தில் இருந்து உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கணும்னா பூமியில கட்டாயமாக ஒருமனப்பட்டே ஆக வேண்டும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா போதும். இவ்வளவு பேர் இருக்கிறோம், நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆமென் ஆண்டவரே அவங்களை குணமாக்கணும், ஒருத்தர் ஒருமனப்பட்டீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகும். ஜெப குறிப்பு சொல்லும்போது ஐயோ இன்னுமா அவங்களுக்கு சரியாகல, அந்த பேரையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி கர்த்தர் கேட்பாரு? இது ஒரு மனம் அல்லவே. ஒரு மனம் இருக்கணும். அந்த ஒரு மனம் இருக்கிறதா? நீங்க ஒரு மனப்பட்டு எதை கேட்கறீங்க? இந்த பூமியில நீங்க குறைவுபட்டிருக்கிற எந்த காரியத்திலும் ஒரு மனப்பட்டு கேட்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.